வணக்கம் சகோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஐயனேரி ஆர்ட்ஸ் செல்வகுமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க கறி நல்லா சுவையாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த கொத்தவரங்காயை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணி ஊற்றிக்கிங்க. இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அதில் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். காய் வெந்துருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியாக காயை எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகாய் ஒரு 5, சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் உரிச்சு வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன முடி கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ வரமிளகாய் எடுத்துருக்கோம். இதை அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வெங்காயத்தை பச்சையாக தான் அரைக்க போகிறோம். பச்சையாக அரைச்சா அது ஒரு சுவையாக இருக்கும். அம்மிக்கல்ல அரைச்சாச்சு, பளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வேக வச்சிருக்க காயை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடயே அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இதுக்கு வந்து பார்த்தோம்னா பச்சை வெங்காயம் தான் வதக்காமல் போட்டு அரைச்சி நம்ம இந்த காயில் சேர்த்துருக்கோம். அது ஒரு சுவையாக கொடுக்கும் நமக்கு. இப்போ இந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உப்பு லைட்டாக கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும் போதே உப்பு போட்டுக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி எடுத்து வச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்மிலேயே வச்சு வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, பச்சை வாசனையாக போயிடுச்சு. நமக்கு கொத்தவரங்காய் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் ரசம் வச்சாவே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு கொத்தவரங்காய் கறி சூப்பராக நல்லா சுவையாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐயனேரி ஆர்ட்ஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.